சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் பிஸ்னஸ் க்ரோத். பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் வளரணும்னா என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் அந்த இருக்குது, என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஜோஹோன்னு சொல்கிறாங்களே, இந்த ஜோஹோன்றாங்க, ஜோஹோ ஒன்னு சொல்கிறாங்க, இது நிஜமாலுமே வர்த்தாக இருக்குமா அப்படின்றத இந்த கான்டென்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் சாஃப்ட்வேர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் வந்து ஸ்கேலபிள் ஆக்கிறதுக்கு கண்டிப்பாக சாஃப்ட்வேர்ஸில் நம்ம கண்டிப்பாக வந்து ரிலை ஆகலாம். இது எப்படின்னா சாக்ரட்டிக் என்கொயரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐ நோ தட் ஐ நோ அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. நமக்கு இதெல்லாம் தெரியும், நமக்கு தெரியுன்றது நமக்கு நல்லா அவேராக இருக்குது. அதாவது எனக்கு நடக்க தெரியும், ஓட தெரியும், பாட தெரியும், பேச தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியுன்றது எனக்கு நல்லா தெரியும், ரைட்? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம பிஸ்னஸோடைய ஸ்ட்ரென்த்ஸ். அந்த ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்றது நமக்கு ரொம்பவே நல்லா அவேராக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் தெரியாதுன்றது ரொம்ப தெளிவாக எனக்கு அதுக்கான ஒரு புரிதல் இருக்குது. I don't know these things, but I know that I don't know. For example, எனக்கு வந்து பிளெயின் ஓட்ட தெரியாது, இல்லை வந்து கார் ஓட்ட தெரியாது, ஆனால் தெரியாதுன்றது நம்ம மைண்டுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? இது ரெண்டு தான். இப்போது எனக்கு இது சுத்தமாக தெரியாது, ஆனால் இது தெரியாதுன்றதே எனக்கு தெரியாமல் இருக்குது. பார்த்தீங்களா? என்னமோ சொல்ல வராரு என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது நண்பர்களே, ஐ நோ ஹவு டு டூ திஸ், எனக்கு இது தெரியுன்றது புரிதல் இருக்குது. சில விஷயங்கள் செய்யவே தெரியாது சுத்தமாக, அப்படின்னா என்னன்னே தெரியாது, ஆனால் தெரியாது அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம மைண்டுக்கு இருக்குது. நமக்கு தெரியாத காரியங்கள், ஆனால் இதெல்லாம் எனக்கு இத்தனை நாள் தெரியாமையே இருந்திருக்கு பாரு அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம மைண்டுக்கு எட்டாமல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி காரியங்களுக்கு பேர் தான் ஐ டோன்ட் நோ தட் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம். சுருக்கமாக சொல்ல போனால் சாக்ரட்டிக் என்கொயரி அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஒரு ஆங்கிளில் சொல்ல போனோம் அப்படின்னா யுரேக்கா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யுரேக்கா மூமெண்ட் அப்படின்னா, ஆஹா இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கா, இப்படி ஒன்று இருந்திருக்குன்றதே எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சே அப்படின்ற ஒரு வாவ் மூமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வாவ் மூமெண்ட் எல்லாம் பிஸ்னஸ்க்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரை அல்டிமேட்டாக வேறு லெவலில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம பிஸ்னஸுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது? ஏன்னா நான் ஷேர் பண்ணுற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, இத்தனை நாள் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதும் தெரியாமல் இருக்குது. அதுதான் ஐ டோன்ட் நோ. சாஃப்ட்வேர் எப்போதுமே ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வரக்கூடும். அதுக்கு பேர் தான் பிரேக் த்ரூ. இத்தனை நாள் எனக்கு தெரியாத விஷயங்கள், தெரியாதுன்றதே எனக்கு புரியாத விஷயங்கள், அது எனக்கு வெளிப்படும் பொழுது ஒரு பிரேக் த்ரூ மூமெண்ட் ஏற்படுது. அந்த பிரேக் த்ரூ வந்து சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும். என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்? பிகாஸ் இந்த செஷன்லேயே அடுத்த செகண்ட்லேருந்து உங்களுக்குலாம் பிரேக் த்ரூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பில்டராக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் பர்சனாக இருக்கலாம், எஸ்பெஷலி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ப்ராடக்ட்டே விற்றா கூட பல்க் என்கொயரி வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி என்கொயரி பண்ண வேண்டியதாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலண்ட்லி மார்க்கெட்டில் இருக்கிற சாஃப்ட்வேரும் நான் சொல்கிறேன், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜோஹோவோட ப்ராடக்ட்டும் இருக்குது. ஏன்னா காஃபா அப்படின்னு சொல்லுவோம். காஃபா அப்படின்னா உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய டெக் கம்பெனிஸ், GAFA, கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக், அமேசான். இதுக்கு உலகத்தரம் வாய்ந்த இந்த தரத்துக்கு இணைய ஒரு இந்திய பொருள், ஒரு இந்திய தயாரிப்பு, அல்லது ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்றனாலையும் வந்து ஐட் லவ் டு ஷேர் திஸ். ஃபர்ஸ்ட் இஸ் கேலண்ட்லி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. இது ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸும் எப்படி டீப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை நம்ம பார்க்கலாம். பட் கேலண்ட்லி அப்படின்றது என்ன அப்படின்னா, டிப்பிக்கலி அன் அப்பாயின்மெண்ட் புக்கிங் சாஃப்ட்வேர். உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேலண்டரில் அது அப்படியே சிங்க் ஆகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10 மணிக்கு ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, 10 மணிக்கு ஒரு சேல்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னா, 10 மணிக்கு யாருமே உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ண முடியாது. உங்கள் கேலண்டரோட ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். நீங்கள் iOS யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். அப்போது இஃப் யூ ஆர் செல்லிங் அப்பாயின்மெண்ட்ஸ், நண்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் தேவைப்படுதா, இன்டீரியர் வந்து பண்ணணுமா, இல்லை வந்து யூ வாண்ட் டு விசிட் அவர் ஆஃபீஸ் ஃபார் அ 1 hour சாலிட் கன்சல்டேஷன் பண்ணணுங்களா? அப்போ இந்த அப்பாயின்மெண்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுமோ அந்த கேலண்டரில் ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆகும். 30 minute ஸ்லாட்டு, 1 hour ஸ்லாட், அது மாதிரி மல்டிபிள் ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆகி போகும். டென்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எனி சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனிக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு டியூஷன் சென்டரே வச்சுருந்தா கூட, somebody wants to அவங்க சைல்டு வந்து உங்களுடைய டியூஷன் சென்டரில் ஒரு 1 hour டெமோ கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கும் ஆப்பில் வந்து நீங்கள் இந்த வெப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் வந்து பண்ணலாம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜோஹோ புக்கிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அகெயின் இதெல்லாம் ஐ வாண்ட் டு கிவ் யூ பிரேக் த்ரூ ஐடியாஸ். ஒன்றும் இன்டெப்த்தாக வரக்கூடிய பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம்.
அடுத்தது அக்கௌண்டிங்கில் வந்து குயிக் புக்ஸ் ரொம்பவே சூப்பராக நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜோஹோ புக்ஸ் வெரி 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 சூப்பராக போயிட்டுருக்கு. ஆஃப்லைனாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஆன்லைனில் தேவையில்லை, ஆஃப்லைனாகவே நான் போய்க்கிறேன் அப்படின்னா எவ்ரிபடி இஸ் யூஸிங் டேலி. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரொம்பவே நல்லா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இட்ஸ் கால்ட் ஆப்டெக் சாஃப்ட்வேர். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் போய் பண்ணி பாருங்கள், ஆப்டெக் சாஃப்ட்வேர்னு தேடிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஐ பர்சனலி சீன் ஹவு தட் பர்டிகுலர் கம்பெனி ஒர்க்ஸ். ஸோ ரொம்ப அருமையாக வந்து லைஃப் டைம் இதோட வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைன்லேயே எனக்கெல்லாம் வேணும் அப்படின்னா யூ காட் வண்டர்ஃபுல் ஜோஹோ புக்ஸ் ப்ராடக்ட். இன்ஃபேக்ட் எங்களுடைய அத்தனையுமே வந்து ஜோஹோவில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு இன்வாய்ஸிங்காக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் கிரியேட்டாக இருக்கட்டும், அப்படியே ஜிஎஸ்டியில் புஷ் ஆகிறதா இருக்கட்டும், எவ்ரி சிங்கிள் திங் இஸ் டன் ஆன் திஸ். இமெயில் மார்க்கெட்டிங் இது அடுத்த மிகப்பெரிய விஷயங்க. இமெயில் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு 1000 என்கொயரி உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொன்றுமே இன்டெப்த்தாக நான் கவர் பண்ணுறேன் வரக்கூடிய வாரங்களில். பட் ஒரு 1000 கான்டாக்ட் உங்களுக்கு இருக்குன்னா 1000 பேருக்கும் அவங்க பேர் சொல்லியே தனிப்பட்ட பர்சனலைஸ்டு லெட்டர் மாதிரி நீங்கள் இமெயிலில் அனுப்ப முடியும். அதான் இமெயில் மார்க்கெட்டிங். யார் ஓப்பன் பண்ணாங்க, யார் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க, எந்த டிவைஸ்லேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அத்தனையும் ட்ராக் பண்ண முடியும். அதான் இமெயில் மார்க்கெட்டிங். மெயில்சிம்ப் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து கிட்டத்தட்ட 2000 கான்டாக்ட் 10,000 இமெயில் ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் இலவசமாக அனுப்பலாம். ஜோஹோ கேம்பெயின்ஸ்லேயும் அதே மாதிரி நீங்கள் இலவசமாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பெய்டாக போகும்போது இன்னும் அதிகமான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதுலேயும் இருக்குது. ஸோ யூ கேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டூயிங் திஸ். வாரம் ஒரு டைம் அல்லது மாதம் ஒரு முறையோ 2 முறையோ நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி உங்கள் கம்பெனிலேருந்து நீங்கள் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜஸ், ரேசர் பே, இன்ஸ்டாமோஜோ, இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் வைக்காமல் இருந்தால் நீங்கள் லூசிங் அவுட் ஸோ மெனி திங்ஸ். இன்ஃபேக்ட் யூடியூப் சேனலில் கூட ஐ ஹவ் ஆல்சோ ஃபீச்சர்ட் இலவசமாக எப்படி வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து இன்ஸ்டாமோஜோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். யூ கேன் ஆக்சுவலி செக் தட் ஆன் யூடியூப் அஸ் வெல். ரேசர் பேன்ற ஒரு பேமெண்ட் கேட்வே உங்கள் வெப்சைட்டோட நீங்கள் இன்டிகிரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கர், அப்போது ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். எப்போ வந்து விசிட் பண்ணி ஒரு கேக் ஆர்டர் கொடுக்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், இல்லை டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு 500 rupees அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணுமா, அந்த பேமெண்ட்டு வாங்கணும். ஆட்டோமேஷன் வேணும். கூகுள் பே சார் நான் வாங்கிக்கிறேன், கேஷ் வாங்கிக்கிறேன், பண்ணிக்கலாம், ஆல் குட். பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆட்டோமேஷன். நீங்கள் பயங்கரம் வேறு லெவலில் வளர்ந்துட்டு ஒரே நாளில் இல்லை 1 மணி நேரத்துலேயே 4 புக்கிங் வருது அப்படின்ற பட்சத்தில் how will you be able to manage all these things? அதுக்கு தான் இந்த ஆட்டோமேஷன் உள்ள வருது. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜோஹோ செக் அவுட் எங்களுடைய ஜிஎஃப்ஓட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இருக்கட்டும் அல்லது savetheglobe.info அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய என்ஜிஓவாக இருக்கட்டும், அதில் எல்லாமே ஜோஹோ செக் அவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பான்சர் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அமௌண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பேமெண்ட் பேஜஸில் வந்து புல்லாகி இன்வாய்ஸும் க்ரியேட் ஆகி அந்த கஸ்டமருக்கு ரிசிப்ட் போயிடும். எவ்ரிதிங் ஆன் ஆட்டோமேஷன். தட்ஸ் த ஃபியூச்சர் கைஸ். டீம் கம்யூனிகேஷன் இதை வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் ஸ்லாக் யூஸ் பண்ணிருக்காங்க. சில டாப் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அதுக்காக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ஜோஹோவும் அதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கால்ட் ஜோஹோ கிளிக். அதாவது உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே இப்போ நம்ம எல்லோரும் வாட்ஸ்அப்புக்குள்ளே அப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா, வாட்ஸ்அப் இஸ் நாட் சர்ச்சபிள். அது ஒரு சேட்டாக போயிட்டுருக்கு. அது அத்தனையும் சர்ச்சபிளாக கிளைண்ட் வைஸ் வந்து ப்ராஜெக்ட்டு ஃபோட்டோ அதெல்லாம் போட்டு ஒரு சேட் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் மாதிரியே எங்கள் கம்பெனிக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஸ்லாக் அல்லது ஜோஹோ கிளிக். இதெல்லாம் போய் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் இது இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஒரு காலத்தில் கஸ்டமர்கிட்ட காசை கொடுத்து காசை வாங்கிட்டு பொருளை கொடுத்துட்டா சர்வீஸ் கொடுத்துட்டா டாட்டா பாய் பாய் அவ்வளோதான். இப்போது அந்த பாயிண்டில் இருந்தால் பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் when you get into a new relationship with customer. அதனால தான் இதுக்கு பேர் சிஆர்எம், ஃபுல் ஃபார்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அவங்களோட டச்லேயே இருக்கணும். அவங்க பர்த்டே, என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, எப்போல்லாம் கடைக்கு வராங்க, என்ன கேட்குறாங்க, என்ன சப்போர்ட், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டு திஸ் பர்டிகுலர் கஸ்டமர். சிஆர்எம்ன்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு விஷயங்களாக இருந்தது. இப்போ தான் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. சிஆர்எம்க்கு அடுத்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டு வந்துட்டுருக்கு நண்பர்களே. அது ஆல்ரெடி நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நீங்களாம் ஃபஸ்ட் மூவர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் மூவர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் பண்ணலாம். இட்ஸ் கால் சிடிபி, நாலேஜ் சயின்டிஸ்ட்ஸ். பல நாலேஜ் சயின்டிஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கவங்களாம் அதில் தான் இருக்காங்க. சிடிபி அப்படின்னா கஸ்டமர் டேட்டா பிளாட்ஃபார்ம். ஒரு கஸ்டமர் எங்கே வராரு, எங்கே என்ன பார்க்குறாரு, எங்கே செக் அவுட் பண்ணுறாரு. அதாவது ஒரு கம்பெனி, உங்கள் கம்பெனிக்கு
ஒரு கஸ்டமர் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களோட போஸ்ட்டை லைக் பண்ணார், ஃபேஸ்புக்கில் ஒரு என்கொயரி கொடுத்தாரு, வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து வாங்க ட்ரை பண்ணியிருக்காரு, நேரில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆஃப்லைன் கன்வர்ஷன் அதுக்கு பேர், நேரில் ஸ்டோருக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு, ஆன்லைனில் இன்வாய்ஸ் அவருக்கு போயிருக்கு, இன்வாய்ஸ் போய் ஒரு 3வது வாரத்தில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எல்லா சேனலில் நடந்த அத்தனையும் இது வந்து ஆம்னி சேட் அப்படின்ற மாதிரி ஆம்னி ட்ராக்கிங், எல்லா சேனலில் நடந்த அந்த ரிலேஷன்ஷிப் சேட்ஸையும் ஒரே இதில் உட்கார வச்சு பார்க்குறதுக்கு பேர் தான் சிடிபி, கஸ்டமர் டேட்டா பிளாட்ஃபார்ம். இதில் தான் உலகம் நோக்கி போய்கொண்டு இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத், வேறு லெவல் பிஸ்னஸ், பயங்கரமான ஒரு அனலிட்டிக்ஸோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா யூ நீட் டு ஸ்டார்ட் மூவிங் இன் டு தேட். அகெயின் இது ஒவ்வொன்றும் இன்டெப்த்தை நான் தனியாக கவர் பண்ணுறேன், பட் ரைட் நான் ஜஸ்ட் வாண்ட் டெல் யூ வாட் ஆர் அவைலபிள். ஸோ சிஆர்எம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா HubSpot ரியலி குட். நிறைய லோக்கல் மார்க்கெட்டில் நிறைய மக்கள் வந்து நல்ல சிஆர்எம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஃப் யூ ரியலி நோ த கம்பெனி, இஃப் யூ ரியலி நோ தம், ஸ்டார்ட் யூசிங் தம் as well. பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ தி ஆன்லைன் ஸ்டாஃப்ஸ். ஏன்னா டக்குன்னு போர்ட்டபிலிட்டி அதெல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். சேல்ஸ், ஏன்னா எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, வாட் எவர் ஐம் ரெக்கமெண்டிங் ஐ ஷுட் ஹவ் யூஸ்ட் தட் அண்ட் ஐ ஷுட் ஹவ் ஃபவுண்ட் சம் குட் ரிசல்ட்ஸ் யூஸிங் தட். ஸோ அதை மட்டும் தான் என் வாயிலேருந்து வரும். ஸோ ஐ ஜஸ்ட் செக் தட். சேல்ஸ்ஃபோர்ஸ் வெரி குட் ஒன். அண்ட் ஜோஹோலேயே சிஆர்எம் இவங்க வச்சுருக்காங்க, ஜோஹோ சிஆர்எம் அப்சல்யூட்டாக எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். சர்வீஸ் டிக்கெட்ஸ் இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சின்ன என்கொயரியோ கம்ப்ளைனோ இருக்குது அப்படின்னா, நீங்கள் வென் யூ கால் ஆர் மேக் அ சர்வீஸ் கம்ப்ளைண்ட், டிக்கெட் நம்பர், டாக்கெட் நம்பர் அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். அதே போல் இமேஜின் நீங்கள் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் வச்சுருக்கலாம், இல்லை பெரிய கிளைண்ட் வச்சுருக்கலாம். அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு டெலிவரி ஆயிடுச்சு, டிஸ்பேச் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இடத்துல அந்த கிளைண்ட் இஸ் ஹேவிங் அ ப்ராப்ளம். அப்போ அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ணி தேங்க்யூலாம் அனுப்புறதுக்கு என்ன வச்சுருக்கோம், ஃப்ரெஷ் டெஸ்க் இருக்குது. அதே போல் ஜோஹோலே வந்து வச்சுருக்காங்க, ஜோஹோ டெஸ்க் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபேமஸாக இன்னொரு ப்ராடக்ட் வந்துருக்கு, இட்ஸ் கால் ஜென் டெஸ்க். ஓகே, அது வந்து டிக்கெட் நம்பர் ட்ராக்கிங்கு, அந்த கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை, அது சால்வ் ஆகிடுச்சா இல்லையா, எந்த சப்போர்ட் பர்சன் அந்த குவரியை ஹேண்டில் பண்ணார், எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சர்வீஸ் டிக்கெட்ஸ். ஆட்டோமேஷன் டூல்ஸ், ஜேபியர். ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னா, இப்போ 2-3 சாஃப்ட்வேர்ஸு வேறு கம்பெனியோடைய சாஃப்ட்வேர்ஸ். இந்த சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணுற எனக்கும் என்ன காமன் அப்படின்னா, நான் அதுக்கு யூஸராக இருக்கேன், அது ஒன்று தான். அப்போது அந்த 2 சாஃப்ட்வேர் எப்படி பேச வைக்கிறது இல்லையா? அதாவது கஸ்டமர் வந்து ஃபேஸ்புக்கில் என்கொயரி கொடுக்குறாரு, ஃபேஸ்புக் யாருதோ அந்த கான்டாக்டை கூகுளில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், கூகுள் கான்டாக்டில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், கூகுள் இன்னொருத்தருது. இந்த கஸ்டமருக்கு மெயில்சிம்ப் அப்படின்ற ஒரு இமெயில் சாஃப்ட்வேர்லேருந்து மெயில் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், இது வேறு யாருதோ. இது 3க்கு என்ன காமன்? இது 3ஐயும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் காமன். இது 3ஐயும் எப்படி பேச வைக்கிறது? அதுக்கான டூல் தான் ஜேபியர். அதுக்கு இணையாக ஜோஹோலேயும் வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் கால் ஜோஹோ ஃப்ளோ. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரிகர் அண்ட் ஆட்டோமேஷன். இதான், இதை தனியாக இன்னொரு நாள் ரொம்ப டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஜஸ்ட் கிவிங் யூ த க்ரக்ஸ், இது ஆட்டோமேஷன் மூலிமா சாத்தியம். அதாவது என்னுடைய வெப்சைட்டுக்கு இப்படி ஒரு கஸ்டமர் வந்தார்னா, எனக்கு 2 நாளில் கூப்பிடுங்கன்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணார்னா, இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் அப்பாயின்மெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லி ஃபில் பண்ணார்னா, அவருடைய ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் சேவ் ஆகணும். அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்எம்எஸ் மொபைலுக்கு போகணும், இல்லை ஒரு வாட்ஸ்அப் போக வேண்டும், கூடவே ஒரு இமெயில் போக வேண்டும். அது போனது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா மேனேஜருக்கு இந்த மாதிரி ஒரு என்கொயரி வந்திருக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகணும். இப்போ இதெல்லாம் ஆட்டோமேஷனில் சாத்தியம். அதுக்கான சாஃப்ட்வேர் டூல் தான் ஜேபியர் அண்ட் ஜோஹோ ஃப்ளோ. இத்தனையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஐம் டெல்லிங் யூ, வளராமல் இருக்கவே முடியாது. ஏன்னா க்ரோத் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அனைத்தையும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக எசென்ஷியல்ஸ் மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ஃபார்ம்ஸ், ரொம்ப பெருசாக இல்லாமல் சிம்பிளாக ஃபார்ம்ஸ். அதில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, ஜோஹோ ஃபார்ம் இருக்குது, டைப் ஃபார்ம் இருக்குது. எல்லாமே வேறு கம்பெனிஸ். வெரி ஈஸிலி யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் வித் கூகுள் ஃபார்ம்ஸ். கூகுள் ஃபார்ம் டூ அப்படியே கூகுள் ஷீட்டாக மாற்றலாம். அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வரேன் அப்படின்னு ஒரு என்கொயரி கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். அவரோட நேமு, கம்பெனி டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஃபார்மில் க்ரியேட் பண்ணுறீங்க. அதை அவர் ஃபில் பண்ணிட்டாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூகுள் ஷீட்டாக மாறுறதுக்கு கூகுள்லேயே ஆட்டோமேஷன் இருக்குது. எந்த செலவும் கிடையாது. இதை யூஸ் பண்ணுறது ஃப்ரீ இல்லையா? இன்ஃபேக்ட் கம்ப்ளைண்ட் கூட அது நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து டிக்கெட்டு, ஆட்டோமேஷன், சர்வீஸ் டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் போகாமல் ரொம்ப சிம்பிளாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மைக்கே நீங்கள் தயாரிக்கிறீங்க, எனி ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு பென் ட்ரைவ் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் ட்ரைவ் தயாரிக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி சின்னதாக ஒரு QR கோடை போட்டு, ஃபார் சர்வீஸ் ப்ளீஸ் ஸ்கேன் த QR கோட்
அப்போ கஸ்டமர் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாருன்னா என்ன ஆகும், நேராக போய் உங்களோட கூகுள் ஃபார்முக்கு போகும். என்னைக்கு நான் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கினேன், என்னைக்கு வந்து சர்வீஸை நான் வாங்கினேன், எனக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத கஸ்டமர் அங்கே ஃபில் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்காக அது கூகுள் ஷீட்டுக்கு மாறிடும். நம்ம அதை டெய்லி காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இது ஆட்டோமேஷன் வேணும்னா அதையும் ஆட்டோமேட் பண்ணலாம். கூகுள் ஷீட்டில் எப்போல்லாம் ஃபில் ஆகுதோ, ஃபில் ஆகும்போது எனக்கு ஒரு இமெயில் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் பண்ணலாம். Zapier அல்லது Zoho Flow யூஸ் பண்ணி அந்த ஆட்டோமேஷனும் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் ஆல் தீஸ் திங்ஸ். சேட் அண்ட் சேட் பாட். உலகமே சேட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் சேட் ரொம்ப பாப்புலராக இருந்தது, ஸ்கைப்பில் ரொம்ப சேட் பாப்புலராக இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் யூஸிங் வாட்ஸ்ஆப். வாட்ஸ்ஆப் என்னது? இட்ஸ் அ சேட் பிளாட்ஃபார்ம். அப்போது ஃப்யூச்சரில் வந்து சேட் பாட் இஸ் கோயிங் டு பிளே அ பிக் ரோல். ஏன்னா சப்போர்ட்டில் எல்லாமே சேட் சப்போர்ட் வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த சைடில் மனிதர்களை விட பாட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக வந்து இயங்க போகுது. அதாவது மனிதர்கள் வேண்டாம் நான் சொல்ல வரல, மனிதர்கள் பெட்டரான வேலையை செய்ய போகிறாங்க. பாட் வந்து ஈஸியான வேலையெல்லாம் செய்ய போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஏசி சர்வீஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க. இப்போ கஸ்டமர் வந்து ரிமோட் வேலை செய்யலை, ஏசி ஆன் ஆகலைன்னு கேட்குறாரு. அப்போது என்ன பிரச்சனை ஒரு போட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஏசி ஆன் ஆகலை அப்படின்னா அதுக்கு 4 ஸ்டெப். இதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு ரிப்ளை போகணும். இதில் வந்து இக்னிஷன் காட்டுது ஆனால் ஏர் கம்மியாக வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோவோட ஒரு ஸ்டெப் நீங்கள் கொடுக்குறீங்க. எர்த் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு, அதுக்கு என்ன எரர் காமிக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு. இப்போ இந்த ஸ்டெப் எல்லாமே என்ன ரிப்ளை நிறைய இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எப்படி பேசணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் அடித்து கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணார்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் நீ பேசு, இந்த மாதிரி மெசேஜை நீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறாங்கன்ற பட்சத்தில் இந்த எம்ப்ளாயியை பெட்டரான வேலையை பண்ண வச்சுட்டு காப்பி பேஸ்ட்டு ரோபோவே பண்ணுவோம்ல. நீங்கள் growth foundation இன்டர்நேஷனல் வெப்சைட் போய் பாருங்கள், இல்லை jamesneet.com வெப்சைட் போய் பாருங்கள். அந்த சேட் பாட்டில் இட்ஸ் அ பாட். அது வந்து நீங்கள் சில கேள்விகள் கேட்க அதுவாக ரிப்ளை கொடுக்கும். நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாட்டுக்கு நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எதை கேட்டாலும் அந்த பாட் வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு டூ பிஸ்னஸ் பட்ஜெட்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பட்ஜெட்டுக்கான வீடியோவோட அந்த பாட் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி அதுக்கான ஆட்டோமேஷன் வந்து ஏற்றிட்டுருக்கோம். இதுக்கு நிகராக ஜோஹோலேயே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, ஜோஹோ சேல்ஸ் ஐக்யூ. இதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த பாட்டையுமே நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா எல்லாமே ஓவர் காஸ்ட்லி. ஜோஹோ சேல்ஸ் ஐக்யூ அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ ஹவ் க்ளோஸ் ஸோ மச் ஆஃப் சேல்ஸ் ஜஸ்ட் வித் அ சேட் பாட். வெப்சைட்டுக்கு ஒருத்தர் வந்தார்னா 30 செகண்ட்ஸில் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சேட் பாட்டாக வந்து இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். வெபினார்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா ஜூம், வெபினார் ஜாம், அதுக்கு ஜோஹோலையும் ஈக்குவலாக ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இட்ஸ் கால் ஜோஹோ ஷோ டைம். வெப்சைட் பில்டர், இன்ஃபேக்ட் GFI வெப்சைட்டாக இருக்கட்டும், என்னுடைய வெப்சைட்டாக இருக்கட்டும், இட்ஸ் ஆல் பில்ட் ஆன் ஜோஹோ சைட்ஸ். அதுக்கு நிகராக இன்னொரு வெப்சைட் பில்டர் இருக்குது, விக்ஸ் இருக்குது, கூகுள் சைட்ஸ் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. பட் ஜோஹோக்குள்ளேயே ஈகோ சிஸ்டம்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா யூ காட் ஜோஹோ சைட்ஸ் ஆஸ் வெல். சோஷியல் மீடியா ஸ்வீட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்லாம் தனித்தனியாக போஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரே ஷார்ட்டில் எல்லாமே போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஹூட் ஸ்வீட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதுக்கு ஜோஹோலேயே வேணும் அப்படின்னா ஜோஹோ சோஷியல், அதான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒன் டைம் போட்டால் போதும், எல்லா சேனலுக்கும் அழகாக போஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். லைக் தேட் யூ கேன் ஸ்டார்ட் போஸ்டிங். ஷெட்யூல் பண்ணிக்கலாம், 30 நாளைக்கு 30 போஸ்ட் ரெடி பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு டைம் கன்சியூமிங் ஆன வேலைகள்லாம் எளிமையாக சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் நம்மளால் பண்ண முடியும். இது இல்லாமல் ஜோஹோவோட ஈகோ சிஸ்டமில் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் அடிஷ்னல் ஆப்ஸ். ஜோஹோ அனலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, மொபைல் ஆப் கிரியேட்டர் இருக்குது, மார்க்கெட்டிங் ஹப் இருக்குது, பீப்புள்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு இன்டீரியர் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 4 ஸ்டெப்பாக அந்த ஆர்டரை பிரித்து 4 ஸ்டெப்பில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணலாம். ஜோஹோ ப்ராஜெக்ட்ஸ், பேஜ் சென்ஸ், உங்களுடைய பேஜோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேஜ் வந்து எப்படி இருக்குது, அதை ஆப்டிமைஸ் பண்ணணுமா, பவுன்ஸ் ரேட்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி ஏபி டெஸ்டிங் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், மாதம் சந்தா வணிகம் அதில் வந்து கொண்டு வர முடியும். ஆல் ஆஃப் தட் இஸ் தேர். பட் ஐம் ஜஸ்ட் கோன் கிவ் யூ குயிக் ஸ்னாப்ஷாட். நான் கொடுத்த முக்கியமான எசென்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் பிளான் பேசிக், அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக் குறைந்தபட்சம் அல்லது மிட் பிளான் எடுத்திருக்கேன். கேலண்டர்லி வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் $8. இதெல்லாமே கொஞ்சம் பழைய, ஏன்னா பிகாஸ் இந்த ப்ரைஸிங் வந்து ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எடுத்து கொடுத்த காஸ்ட் தான் இதெல்லாமே. ஸோ குயிக் புக்ஸ், மெயில்சிம்ப், ஹப்ஸ்பாட், ஃப்ரெஷ்டெஸ்க், Zapier, ஸ்மார்ட்பாட், விக்ஸ், ஹுட் ஸ்வீட், இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டார்டர் பேசிக் பிளான், லோயஸ்ட் பிளான் நீங்கள் போட்டால் கூட யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் அபவுட் $20,000 எவ்ரி சிங்கிள் மந்த்.
ஓகே, அண்ட் 1 year it goes on 2,40,000 மேலே போயிடும். பட் அதுக்கான ஒர்த் இருக்குது, அதனால தான் எல்லோரும் அதை பே பண்ணியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே நான் கேலண்ட்லியாக இருக்கட்டும், ஜேபியராக இருக்கட்டும், ஐம் ஸ்டில் யூஸிங் தட் ஆஸ் அ பெய்ட் பிளான் as well. But you can absolutely cancel all these things if you want to go into எல்லாமே ஜோஹோலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஜோஹோ 1 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரைஸிங் வந்து ரீசெண்ட் ப்ரைஸிங் தான், கொஞ்சம் பழைய ப்ரைஸிங். ஏன்னா டக்குன்னு நான் இதை நான் என்னுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னி சில நாட்களில் இது வந்து ஷூட் அப் ஆகிடுச்சு. இப்போ ரைட் நோ கரண்ட்டாக இந்த ப்ரைஸிங்கில் இருக்குது. சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸிங்கில் இருந்தது. இப்போ now it's come to this pricing. என்ன சார் இது ப்ரைஸிங் அப்படின்னா, நான் சொன்ன அத்தனை ஆப் ப்ளஸ் 40+ apps in total, all that you have to pay is just per user 2,500 rupees, all employee pricing per month. எல்லா எம்ப்ளாயிக்கும் ஒரு யூசர் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். மை சஜஷன் இஸ் கோ ஃபார் ஒரு 2 யூசர் எடுத்துகிட்டு ஒரு யூசர் நீங்கள் மாஸ்டர் யூஸராக வச்சுக்கோங்க, அட்மின் யூஸராக வச்சுக்கிட்டு இன்னொரு யூஸரை எம்ப்ளாயிஸை லாகின் பண்ணி யூஸ் பண்ண சொல்லலாம். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஆனுவல் பிளான் அப்படின்னு நீங்கள் பார்த்தா கூட யூ கேன் ஸ்டில், that's much more cheaper, 1,800 தான் வரும். அண்ட் மொத்தமாக பார்த்தா we are only talking about 21,600 for the whole year. And with that what you've got your website, CRM, etc. நீங்கள் ஜோஹோ CRM மட்டும் தனியாக வாங்கினாலே ஒரு மாதத்துக்கு 2,000 சில்லற வரும். பட் ஜோஹோ 1 வாங்கினீங்கன்னா 2,000க்குள்ளார எல்லாமே வந்துருச்சு. ஜோஹோ 1க்குள்ளே என்ன இருக்குது, CRM இருக்குது, வெப்சைட் இருக்குது, நான் சொன்னேன் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களும் இருக்குது. பட் மை சஜஷன் இஸ் ஜஸ்ட் கோ ட்ரை திஸ். இதுக்கான லிங்க்ஸ் I'll just give it to you. Just go set up your trial account and just try this for a 1 week or 2 weeks. Just absolutely try this and then you decide whether this is going to be a game changer or no. ஒரு சின்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா யூஸ்வலி வாட் எவர் பிளான் we normally take a 1 year plan. ஏன் அப்படின்னா அதில் வந்து 30% 20% வந்து சேவிங்ஸ் இருக்கும். ஏன்னா FDRD போட்டால் கூட 8% தானே, அப்போ 30% வந்து சேவிங்னா 12 ரூபாய்க்கு 12 ரூபா வட்டிக்கு வாங்கி 1 year சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினாலும் we will still be able to save more because you get better savings with that. Okay, so per year 21,600, monthly plan எடுத்தால் 2,500 per year 30,000 ஆகிடுது. ஸோ இதுலேயே வந்து 8,400 rupees சேவிங். நம்ம சேவிங் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 28% we save if we go through the annual plan. And அந்த காசை அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட you are only saving less, right? So but my suggestion is இது மாதிரி இன்னும் 40+ apps are there. Okay, so இது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர்ன்றது how to create your own mobile app using Zoho Creator. சேல்ஸ் ஐக்குன்றது சாட்பாட், ரெக்ரூட்மெண்ட் சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணலாம். ரைட்டர்னு ஒன்று இருக்குது, கிளிக் இருக்குது, ஃப்ளோ இருக்குது, பேரோல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, புக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் things are there. You just have to use it to really test whether this will fit for you. But my humble suggestion is always try first and then buy. ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் ட்ரையல்லே நீங்கள் உங்கள் வெப்சைட்டையே பில்டு பண்ணி வெப்சைட்டை லான்ச்சும் பண்ண முடியும். ட்ரையல் அக்கௌண்ட்டில் இத்தனையும் பண்ணலாம். 30 days you can enjoy your trial, and sometimes they're also friendly. You can even extend your trial. But why am I saying all these things? Because யாம் பெற்ற இன்பத்தை பெருகை வையகமும் அது மாதிரி தான். ஏன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எதுக்கு போனாலும் இட்ஸ் ஸோ காஸ்ட்லி. ஏன் இவ்வளோ அடிச்சுக்குது அப்படின்னா அப்கிரேட் ஆகாதவங்களுக்கு இப்போ காஸ்ட் ஏறிடுச்சு. அண்ட் ஐ வில் டெல் யூ ஒன் ஸ்மால் சீக்ரெட். Zoho 1 லான்ச் பண்ணப்போ நான் அதை வாங்கிட்டேன். அதனாலே நிறைய சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணியே எங்கள் பிஸ்னஸ்க்கு நிறைய ஆட்டோமேஷன் வந்து பண்ண முடிஞ்சது. அண்ட் ஐ எம் ஹேவிங் மல்டிபிள் யூசர்ஸ் அண்ட் மை காஸ்ட் பர் யூசர் ரைட் நவ் இஸ் only 1,000 rupees per month. அன்பிலீவபிள். ஏன்னா எனக்கு அவங்க காஸ்ட் ஏற்றுனதே கிடையாது. ஒன்ஸ் வாங்கினா அந்த காஸ்ட் அப்படியே லாக்இன் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் இது வரைக்கும் ஏற்றவே இல்லை. ஸோ இன்றைக்கி பாருங்கள், மக்கள் வந்து அதையே வந்து 2,500 rupees per month கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் மை டீம் இஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் just 1,000 rupees per user per month. Right, so it's the best time, because future is going to be augmented reality, artificial intelligence, digital, 5G பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வேர்ல்டு போயிட்டுருக்கு. நம்ம டெக்னாலஜியில் வந்து எந்திரிச்சு நிற்காட்டி நம்மளை மார்க்கெட் அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுங்கள். Then you can see which is suitable for your business. And I want to wish you skyrocketing growth for you to keep growing and growing.